அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மகத்துவம் புரிந்த மாசி மாதம் மகா சிவராத்திரி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மகா சிவராத்திரி அன்று கண் விழித்து சிவபெருமானை வழிபட்டால் சகல செல்வாக்கியமும் சகல பாக்கியமும் கிடைக்கும் என்கிறார்கள். மனமுகர்ந்து சிவனை வழிபட்டால் வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அப்படி சிறப்பு மிக்க மகா சிவராத்திரி தோன்றிய கதை. மகா சிவராத்திரியில் வில்வ இலையில் அர்ச்சனை செய்தவர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக அனைத்து பலனும் கிடைக்கும். இவ்வாறுதான் வேடனுக்கும் பரிசளிக்கப்பட்டது. கோபகார துர்வாச முனிவர் கொடுத்த சாபத்தால் தேவர்கள் தங்களுடைய பலத்தை இழந்து தவித்து போய் பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து கிடைக்கும் அமிர்தத்தை சாப்பிட்டால் உங்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது என விஷ்ணு பகவான் கூறிய தேவர்களும் அசுரர்களும் வாசுகி பாம்பை கயிறாக கொண்டு மேருமலையை பயன்படுத்தி பார்க்கடலை கடைந்த போது வழி தாங்க முடியாத வாசுகி பாம்பு தனது முழு விஷத்தையும் கடலில் உமிழ்ந்தது. அப்படிப்பட்ட கஷ்டங்கள் வீணாகிவிட்டது. இதனால் ஜீவராசிகள் துன்பத்திலிருந்து தவிக்கும் என தேவர்கள் கடவுளிடம் ஏதாவது செய்து காப்பாற்றுங்கள் என வேண்டுகின்றனர். சிவபெருமான் எதையும் யோசிக்காமல் தானாக முன்வந்து கடலில் கலந்த விஷத்தை குடித்து ஜீவராசிகளை காப்பாற்றினார். விஷத்தை குடித்ததால் சிவபெருமானின் உடல் நீல நிறத்தாக மாறியது. அப்பொழுது பார்வதி தேவி வாசுகி பாம்பு எடுத்து சிவனுடைய கழுத்தில் கட்டி தன்னுடைய கைகளால் விஷத்தை பரவாமல் தடுக்கிறார். இதன் காரணமாக சிவபெருமானுக்கு திருநீலகண்டன் என பெயர் வந்தது. விஷத்தை குடித்ததால் சிவபெருமானின் உடல் வெப்பமாக இருக்கும். இதனை எடுத்து சிவபெருமானை குளிர்விக்க அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. பாகுபலி படத்தில் கொடுக்கும் அருவியை சிவலிங்கத்தின் மீது வைத்து எப்போதும் குளிர்ச்சியடைவார்கள் என கூறுவது போல இருக்கும். சிவபெருமான் ஒரு முறை பூமியில் அழகான வனப்பகுதியில் மனித உருவம் எடுத்து தியானம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்த குரங்கு மரத்தில் இருந்த இலைகளை கடித்து சிலவற்றை கீழே வீசிக்கொண்டிருந்தது. சிவன் மீது சுற்றியும் இலைகள் குவிந்தன. மறுநாள் சிவன் கண் விழித்த போது அப்போது சிவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தனக்கு பிடித்தமான வில்வ இலைகளை கொண்டு குரங்கு அர்ச்சனை செய்ததாக உணர்கிறார். அந்த நாள் சிவராத்திரி என்பதால் குரங்கிற்கு அதிர்ஷ்டம் அடித்தது. அடுத்த ஜென்மத்தில் மன்னனாக பிறக்கும் வரத்தை குரங்கிற்கு சிவபெருமான் வழங்கினார். தெரியாம செய்த செயலுக்கு வரம் கிடைத்த காரணத்தினால் அடுத்த ஜென்மத்தில் மனிதனாக பிறந்தாலும் தெய்வ சிந்தனை வேண்டும் என்பதற்காக குரங்கு முகத்துடன் மனிதனாக பிறக்க விரும்புகிறார். குரங்கு அடுத்த ஜென்மத்தில் முகுந்த சக்கரவர்த்தியாக பல சாதனைகள் புரிந்தது. இதே போல வேடன் ஒருவன் புலிக்கு பயந்து மரத்தில் ஏறினான். அந்த இடத்தில் செய்வதறியாமல் வில்வ இலைகளை கீழே போட்டபோது அது சிவலிங்கத்தின் மீது விழுந்தது. இதனால் வேடனுக்கு அபூர்வமான வரங்கள் கிடைத்தன. சிவராத்திரி என்று ஒரே ஒரு வில்வ இலையில் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்தால் கூட பல ஜென்ம பாவங்கள் கண்டிப்பாக நீங்கும். குறிப்பாக மகா சிவராத்திரி என்று பல மலர்களாலும் வாசனை திரவியங்களாலும் அபிஷேகங்கள் செய்ய முடியாதவர்கள் தண்ணீரையும் வில்வ இலையும் சர்வேஸ்வரனுக்கு சமர்ப்பித்து வெள்ளம் பச்சரிசியும் நைவேத்தியமாக படைத்து வணங்கி ஓம் நமச்சிவாய ஹரஹர மகாதேவா என மந்திரத்தை உச்சரித்தாலேயே சகல நன்மைகளும் தருவார் பரம்பல் சிவபெருமான் என்பது நம்பிக்கை. மாசி மாத தேய்பிறை சதுர்த்தியில் கடைபிடிக்கப்படுவது மகா சிவராத்திரி எனப்படும். மகா சிவராத்திரி என்று இரவில் உலகில் உள்ள எல்லா லிங்க தொழிலும் சிவன் தோன்றுகிறார் என்பது ஐதீகம். மகா சிவராத்திரி தினத்தில் 4 கால பூஜைகள் அபிஷேகங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறுகின்றன. ஆராதனைகள் நடைபெறும். இதில் பங்கேற்று இறைவனை வழிபாட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சிவராத்திரி தினத்தன்று சிவாலயம் சென்று பஞ்சாற்றம் அல்லது சிவநாமத்தை ஜபிக்க வேண்டும். சிவராத்திரி தினத்தில் இரவு முழுவதும் உறங்காமல் இழுத்திருந்து சிவாலயத்தில் நடைபெறும் 4 ஜாம பூஜை வழிபாடுகளின் போது லிங்க தரிசனம் செய்தால் மற்றொரு கண் விழித்தல் புண்ணியம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். கண் விழித்தல் புண்ணியம் அறிந்தோ அறியாமலோ கூட ஒருவன் சிவராத்திரி என்று விழித்திருந்தால் புண்ணியம் கிடைக்கும். மகா சிவராத்திரி என்று சிவன் கோயிலிலோ மற்ற கோவில்களிலோ 4 ஜாமும் நடைபெறும் பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டுதான் தர்மங்கள் செய்வது சிவபெருமானின் புகழ் பாடிய சிவபுண்ணியமன் அடையலாம். முருகப்பெருமான், சூரியன், சந்திரன், யமன், அக்னி, குபேரர் போன்றவர்கள்
மகா சிவராத்திரி பூஜை செய்து பலன் அடைந்தார்கள். அதுபோல பிரம்மதேவன் மகா சிவராத்திரி என்று விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்தால் சரஸ்வதி தேவி பிரம்மதேவனுக்கு மனைவியாக அமைந்தார். ஸ்ரீ மகாவிஷ்ணு இந்த சிவராத்திரி விரதத்தை கடைபிடிப்பதால் சக்கராயுதத்தை பெற்றார். அத்துடன் ஸ்ரீ மகாலட்சுமி மனைவியாக அமைய பெறுகிறார் என்பது புராணங்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.